வசிக்கும் வீட்டை அழகுபடுத்துவதில் அனைவருக்கும் விருப்பம் இருப்பது இயல்பே. இதற்காக வடிவமைப்பு நிபுணர்களிடம் ஆலோசனை பெற முடியாதவர்களும் வீட்டை அழகாக வைக்க சில யோசனைகள் கூறும் செய்தி தொகுப்பு. வீட்டின் உட்புற அழகில் பர்னிச்சர்களின் பங்கு முக்கியமானது. அதனால் அறைகளின் உட்புற அளவிற்கு ஏற்ப பர்னிச்சரின் அளவு இருத்தல் நல்லது. அதோடு ஒரே பர்னிச்சரை பல வகையில் பயன்படுத்த ஏற்ற பல நவீன பொருட்கள் சந்தையில் இருக்கின்றன. அவற்றை தேர்ந்தெடுப்பதோடு அனாவசிய பொருட்களை தவிர்த்தாலே வீடு அழகுடன் விளங்கும் என்பது நம் முன்னோர்களின் கருத்து மட்டுமல்ல, இன்றைய நிபுணர்களின் கருத்தும் கூட. முதல் வழிமுறைன்னு பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளட்டர் ஃப்ரீனா தேவையில்லாததை கம்ப்ளீட்டாக எடுத்தல், என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்ளல். இது வந்து முதல் ஒரு முக்கியமான விஷயம் இன்டீரியரில். அதாவது யாராவது நம்ம வீட்டுக்கு வருகும் பொழுது பார்ப்பதற்கு வந்து ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்டபுள்னால் என்ன வேண்டுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் சுவர்களில் வண்ணம் இருப்பது நல்லது. அதிலும் சுவற்றில் கரை படிந்தால் எளிதில் துடைக்கும்படி இருக்கும் ஆயில் பெயிண்ட்களை தேர்வு செய்வது சிறந்தது. வண்ணங்கள் மனிதரின் பல்வேறு நுண் உணர்வுகளை தூண்டும் சக்தி வாய்ந்தவை என்பது நிபுணர்களின் கருத்து. அதனால் ஒவ்வொரு அறைக்குமான வண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக அதை தேர்வு செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது. பெயிண்டிங் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வருது. பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நார்மலான பெயிண்டிங் வந்து எல்லாரும் பார்த்து பழகிய ஒரே மாதிரியான கலரை வந்து எல்லா ரூம்லையும் அடிக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து ஒவ்வொரு மூடுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டைனிங் அப்படின்னா அங்கே வந்து பொதுவாக சொல்லுவாங்க பசியை தூண்டக்கூடிய கலர்கள் கூட இருக்குது, வாஸ்து கலர்கள் இருக்குது, பசியை தூண்டக்கூடிய கலர்கள் இருக்குது. பெட்ரூம்லலாம் பார்த்திங்கன்னா தூக்கத்தை வரவழைக்கிற அது அல்லது கொஞ்சம் மைல்டாக இருக்கக்கூடிய கலர் அந்த மாதிரி. மற்ற வெளியே பால்கனி அந்த மாதிரி இடங்களில் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான கலர்கள் வந்து அடிக்கிறாங்க. வீட்டை அலங்கரிக்க பலரும் பல யோசனைகள் செய்வதுண்டு. புதுமையான கலைநயத்துடனான யோசனைகள் இருந்தாலே வீட்டை அழகாகவும் கண்ணை கவரும் வகையிலும் மாற்ற முடியும். சிறிய பொருட்கள் கூட வீட்டை அலங்கரிக்க பேருதவியாக இருக்கும். அதில் விளக்குகளின் பங்கும் முக்கியம். லைட் ஃபிட்டிங்ஸ், நம்மளோட லைட் ஃபிட்டிங்ஸ் வந்து நார்மலாக நம்ம பழகின லைட் ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டியூப்லைட் இருக்கும், ஒரு இன்காண்டசன் பல்பாக இருக்கும். இப்போ அதற்கு மாற்றாக இப்போ வந்து இப்போ நவீன முறையில் பார்த்திங்கன்னா வால் பிராக்கெட்ஸ்னு சொல்கிறாங்க. வால் பிராக்கெட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது, அதுலேயும் பல ப்ரைஸ் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வால் பிராக்கெட்ஸை நீங்கள் வந்து மாற்றினாலே, அதாவது இப்போ உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும், வழக்கமாக நார்மலாக ஒரு குண்டு பல்பை பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிட்டிங்கை ரொம்ப விலை மலிவாக கிட்டத்தட்ட 400 ரூபாயிலிருந்து கூட சில ஃபிட்டிங்ஸ் கிடைக்குது. வீட்டை சற்று ஆடம்பரமாக ஆனால் செலவு குறைவாக அலங்கரிக்க வேண்டும் என்பது பலரின் விருப்பம். அதற்கு சோஃபா அல்லது மெத்தைகள் மீது அழகான குஷனை வைக்கலாம். மேலும் வீட்டை அலங்கரிப்பதில் திரைச்சீலைகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வீட்டின் சுவர்களில் தீட்டப்பட்டிருக்கும் நிறங்களுக்கு ஏற்றவாறு திரைச்சீலைகள் இருந்தால் வீடே கவர்ச்சிகரமாக மாறும். கர்டன்ஸ், ரக்ஸ்ன்றது கீழே நம்மளுடைய டிராயிங் ரூமில் வந்து சோஃபா செட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சென்டர் டேபிளை, அந்த சென்டர் டேபிள் கீழேயே வந்து ரக்குன்னு சொல்கிறது. இது வந்து சில இந்த விருப்புகள் இருக்கிற நிறைய அந்த ஃபர்னிஷிங் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விருப்புகள் விரிக்கலாம், அதன் மூலமாக அழகுபடுத்தலாம். வீட்டை அலங்கரிக்க விலை மலிவான பிளாஸ்டிக் பூஜாடிகளும் பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக வீட்டின் நுழைவாயிலில் விருப்பமான நிஜ செடிகளை வைத்து அலங்கரிக்கலாம். அதனால் வீட்டினுள் ஆக்சிஜனும் அதிகமாக கிடைக்கும். பிளான்டர்ஸ், நிறைய நேச்சுரல் பிளான்டர்ஸ், ஆர்டிஃபிஷியல் பிளான்டர்ஸ்லாம் இருக்குது. அதுங்களை வீட்டுக்குள்ளே கொண்டாந்தால் அந்த பிளான்டர்ஸ் வந்து அது வந்து பொதுவாக இயற்கையான பிளான்டர்ஸ் எல்லாமே அதுக்கு நிறைய லைஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலுமே லைஃப் இருக்குது. ஸோ அந்த லைஃப்பை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதை பார்ப்பதற்கு அழகாக தெரிவதோடு ஆரோக்கியமாக வாழவும் வழிவகுக்கும். இதற்காக அதிக செலவு செய்ய வேண்டும் என்பதில்லை. சந்தையில் விற்கப்படும் விலை குறைவான பொருட்களை கொண்டும் வீட்டின் உட்புறத்தை அலங்கரிக்க முடியும். வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வீட்டை சுத்தமாக வைப்பதில் பங்குண்டு. அதை கடைபிடிப்பதால் நாம் வசிக்கும் வீடு மன நிம்மதி அளிப்பதாக அமைவதோடு ஆரோக்கியம் தருவதாகவும் அமையும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல் சங்கருடன் கௌசல்யா.
சிக்கனத்தில் வீட்டை எப்படி அழகுபடுத்துவது என்பதனை நாம் பார்த்தோம். அடுத்து வருவது பணவீக்க கடன் பத்திர முதலீட்டுக்கு வரி சலுகை உண்டா? நிபுணரின் பதில் சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சி. இணைந்திருங்கள்.